அந்த பணம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள 2025 தான் போகவே ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஒரு மனுஷன் எந்த விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக யார் ஒருத்தவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக தெரிஞ்சாங்க. ஆக்சுவலாக உண்மை இதுதான். இவங்கள நான் சார்ந்திருந்தேனே, என்னுடைய வெற்றி இவங்களை சார்ந்தது இல்லை அப்படிங்கிறது தான் 2025 அவங்க புரிய வச்சுருக்கோம். அதான் இது சத்தமே இல்லாமல் ரிஷபம் 2025 தன்னை ரீபில்ட் பண்ணின ஃபேஸ். ரிஷபம் மாதிரி ஒரு நிதானம் யாரும் கிடையாது அப்படின்னாலும் ரிஷபம் அசையணும், மூமெண்ட் இருக்கணும், ரீலொகேஷன் ஆகிட்டே இருக்கணும். இது நகர தான் ரிஷபத்துக்கு பவரே. சூப்பராக இருக்குது ரிஷபத்துக்கு. அதாவது உண்மையான ஒரு செக்யூரிட்டி ஃபீல்னு ஒன்று இருக்குல்ல. 2026 சுக்கிரனுக்கான ஆண்டு. ஓகே, ரிஷபம் சுக்கிரன். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1, 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் அஸ்ட்ராலஜர், மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட தொடர்ச்சியான காணொலிகளை பார்க்குறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். நன்றி நன்றி. உங்களுக்கே அந்த பாராட்டுகள் போகட்டும். ஏன்னா நீங்கள் தான் துவங்கி வச்ச பிள்ளையார் சுழியே. ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உழைப்பு. கட்டாயமாக மேஷராசிக்கு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்க போகுது ரிஷபத்துக்கு? ரிஷபம் 2024ன்னு ஒன்று பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 2024 எந்த விஷயம் செக்யூரிட்டின்னு நினச்சாங்களோ அது கொலாப்ஸ் ஆகிருந்திருக்கும். 2025 எப்படி இருந்திருக்கும்னா, அது கொலாப்ஸ் ஆச்சு இல்லையா? இப்போ எனக்கான வேல்யூ என்ன அப்படின்னு அந்த வேல்யூ நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாமே மறுபடியும் அலைன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கும். இந்த அலைன்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பயத்திலேயே தான் அலைன்மெண்ட் இருந்திருக்கும் ரிஷபத்துக்கு. நான் என்ன பண்ணணும், பண்ணுறது கரெக்டாக திரும்பி திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ரிஷப எப்படி எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, இது அபரிதமாக எனக்கு வரணுமே, எனக்கு இது அபரிதமாக எனக்கு உடனே வரலையே அப்படின்னு நினச்சிருந்துருக்கும். அபரிதமாக வரக்கூடிய ஆண்டு 2026 அவங்களுக்கு. அப்போ இப்படி தான் இந்த சீஹார்ஸ் எந்திரிச்சு ஓடும். அதாவது ஒரு லிபரேஷன், ஃபயர் ஹார்ஸ். இந்த லிபரேஷன் ஒன்று சொல்கிறோம்ல, எனக்கான ஒரு பாதையை நான் பார்த்துட்டேன்ப்பா, இனிமேல் என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறது தான் ரிஷபத்தோடது. ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கும். இது போயிடலாமா, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, திரும்பி பின்னோக்கி கால் எடுத்து வச்சுருக்கோம். இது கரெக்டாக, ஏன் திருப்பி நான் பழசில் கம்ஃபர்டபுளாக இருந்தேனே, நான் திருப்பி அதையே பண்ணுனா என்ன அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பாங்க. இல்லை எனக்கு அது நிம்மதியாக கொடுக்கல, எனக்கு நிம்மதிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது, சரி மறுபடியும் கொஞ்சம் மாற்றுவோம், என்னோடய வேல்யூ இன்னும் கொஞ்சம் மாற்றுவோம், இது இல்லை என்னோடய வேல்யூ அப்படிங்கிற அந்த வேல்யூவை அலைன் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க ரிஷபம். டீக்ளட்டரிங் பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு. டீக்ளட்டரிங் பண்ணி அந்த பணம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே 2025 தான் போகவே ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதாவது 2024 சேமிக்கணும்னு சொல்லியிருந்தா கூட அது எப்படி சேமிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. அதுதான் அந்த ராகு பண்ணின வேலை. கையில் பணம் இருக்கா, உடனே அது வரைக்கும் அந்த பணம் வேணும்னு 2024 நினச்சிருந்துருப்பாங்க. இந்த பணம் வந்தோன்னே இது எப்படி செலவு பண்ணலான்னு ராகு உடனே அவங்களுக்கு ஒரு தூண்டி விட்டு பணம் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருந்துருக்கும். 2025 எப்படி கொடுத்துருந்துருக்கும்னா, அப்போ உனக்கு அந்த பணம் இருந்துச்சுல்ல,
அதை வச்சிருந்தா இப்போ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு கேது ரியலைஸ் பண்ண வச்சுருக்கோம். ஓகே. இப்போ தான் அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் ஓகே நான் வந்து அது இதுன்ற விட்டக்குறை தொட்டக்குறைங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கால் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் 10 செய்ய முடியாது என்னால், 1 2 செய்ய முடியும். இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுனா நான் கரெக்டாக அலைன் ஆகி வந்துடுவேன். இந்த லிபரேஷனுக்குள்ளே போயிட்டா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை ரிஷபம் செய்யணும். ஓகே. கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட தான் ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு ஒரு காமனான ஒரு விஷயம் சொல்கிறேனே, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் எப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ரொட்டீனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபேமிலி லைஃப்னு ஒன்று இருக்கும். இதை கன்சிஸ்டண்ட்டாக அவங்க செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு டைமில் ஒரு ப்ரொமோஷனுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். பிளானிங் கரெக்டாக போயிட்டே இருந்திருக்கும். ஒரு மனுஷன் எந்த விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக யார் ஒருத்தவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக தெரிஞ்சாங்க. ஆக்சுவலாக உண்மை இதுதான். இதுக்கு வந்து நம்ம பெரிய பைல்வானாக இருக்கணுங்கிறதுலாம் ஓகே. அவசியம் இல்லை. புரியுது. இதுதான் இப்போ நம்ம ரிஷபத்துக்கும் சொல்கிறது. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ண மெருகேறிட்டே போவீங்க. மெருகேறிட்டே போகிறப்போ அது வேல்யூ ஆடடாக மாறும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருஷம் 2026ல் ரிஷபத்துக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, கரெக்டு நீங்கள் பிளான் பண்ணது கரெக்டு, இந்த லிபரேஷனுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த 2024 எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்துலையே, அதாவது ஒரு ஃபால்ஸான ஒரு மக்களுக்குள்ளேயே இருந்திருக்கிறது, ஒரு ஃபால்ஸான ஒரு அட்மாஸ்ஃபியருக்குள்ளேயே இருந்துட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுள்னு நினச்சிட்டே அவங்க இருந்திருப்பாங்க. அது கம்ஃபர்ட்னஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து 2024 புரிய வச்சு, 2025 வந்து இந்த பாம்பு எப்படி தோல் உரிச்சு போட்டு, அதாவது அந்த அந்த டிபெண்டன்சிலேருந்து ஷெட்டாகி வெளியே வந்தது. ஓகே. இவங்கள நான் சார்ந்திருந்தனே, என்னுடைய வெற்றி வந்து இவங்களை சார்ந்தது இல்லை அப்படிங்கிறது தான் 2025 அவங்களை புரிய வச்சுருக்கோம். அதாவது ஒரு பொருளாதாரத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு யார் கூடயோ டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிபெண்டன்சிலேருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க. இவங்களை சார்ந்து இருக்கணும்ட்டு இல்லை, இது நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா அப்படிங்கிறது ரிஷபம் புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்கள சாராமையே எனக்கு இது நடக்குங்கிறது அவங்க புரிஞ்சுருந்துருப்பாங்க. இது வந்து சத்தமே இல்லாமல் ரிஷபம் வந்து 2025 தன்னை ரீபில்ட் பண்ணின ஃபேஸ்னே சொல்லலாம். அப்போ 2026 என்னன்னா, இந்த சத்தமே இல்லாமல் ஒரு ரீபில்ட் பண்ணினாங்கல்ல, இனி அவங்களுக்கு புதுமையான ஒரு பாதையாக இன்கம் பாத் மாறும். அவங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு மூமெண்ட், ஒரு ரீலொகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடக்கலாம். அதாவது பயமாகவே இருந்துச்சுன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, இது லாஸ் ஆகிடும். முதல் இந்த பயங்கிற விஷயத்துல வந்து ஒரு ஃப்ரீடம் ஓகே. அவங்களுக்கு துணிஞ்சு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து ஜென்ரலாகவே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு புல் இது. இந்த புல் என்ன காளை. பண்ணும்? காளை. இந்த காளையை வந்து யாராவது இயக்கணும். இந்த தனியாகவே நடந்து போகிற மாடல்லாம் பாருங்கள், கரெக்டாக வழிக்கு தெரியும், கரெக்டாக ரோடு கிராஸ் பண்ண தெரியும், யாரும் இயக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் அந்த புல் அதை புரிஞ்சுக்கும். ஓகே நம்மளே நடந்து நம்மளே வீட்டுக்கு போயிடலாம், நம்மளை யாரும் மேய்க்கணுங்கிறது கிடையாதுன்னா அது யாரும் மேய்க்கவே தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க. அது கரெக்டாக வந்துரும்ப்பா வீட்டுக்கு, அதுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் அவங்க. ஓகே. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து நந்தின்னு கூட சொல்லலாம். சிவன்கிட்ட இருக்கிற ஒரு நந்திக்கு ரிஷபம் மாதிரி ஒரு நிதானம் யாரும் கிடையாது அப்படின்னாலும், ரிஷபம் அசையணும், மூமெண்ட் இருக்கணும், ரீலொகேஷன் ஆகிட்டே இருக்கணும். இது நகர தான் ரிஷபத்துக்கு வந்து பவரே. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது பவர் கிடையாது. ரிஷபம் கவுச் பொட்டேட்டோ மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு வேலைன்னு வந்தால் பயங்கரமாக செயல்படுவாங்க ரிஷபம். அந்த வேலை எப்படின்னா, மற்றவங்களுக்கு அந்த வேலைன்னா செயல்படுவாங்க, தனக்கு இந்த வேலைங்கிறப்போ எனக்கு தானே, நான் அப்புறம் பார்த்துக்கிறப்பான்ட்டு அப்படியே இருந்துருவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு சோம்பேறி நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போ ரிஷபத்துக்கு தெரியும், மற்றவங்களுக்கு நான் அந்த ஓட்டம் ஓடினேன்ல, இனிமேல் அந்த ஓட்டத்தை நான் எனக்கு போட்டால் அதே growth தான் எனக்கு வரப்போகுதுங்கிற ரியலைசேஷன் தான் 2026 ஃபயர் ஃபார்ஸ் அவங்களுக்கு. பயங்கரமாக சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 26ல் அவங்களுக்கு எப்படி மீடியமாக, ஆவரேஜாக, சூப்பரா? சூப்பராக இருக்குது ஓகே. ரிஷபத்துக்கு. அதாவது உண்மையான ஒரு செக்யூரிட்டி ஃபீல்னு ஒன்று இருக்குல்ல, நான் அந்த சாவரனிட்டியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்த ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அதுதான் ஒரு உண்மையான ஒரு சுதந்திரம், அது உண்மையான ஒரு ஒரு சந்தோஷம் உண்மை. அப்படிங்கிறதே. அப்போ இந்த ரிஷபத்துக்கு வந்து கண்ணுக்கு நேரம் இப்போ தான் வெளிச்சமே தெரியுது. ஏன் ரிஷபத்துக்கு நான் சொல்கிறேன்னா, 2026 சுக்கிரனுக்கான ஆண்டு. ஓகே. ரிஷபம் சுக்கிரன். இந்த ரிஷபம் கரெக்டாக இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கணும். பொருளாதார ரீதியாக அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பிளானிங்குள்ளே அவங்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ரிஷபத்துக்கு வந்து உங்களுக்கு பணம் வருது சூப்பராக இருக்குதுன்னா பேசாமல் போய் படுத்து தூங்கிடக்கூடாது, உழைக்கணும், உழைப்பை போடணும்.
உழைச்சா அந்த growth உண்டு. சுக்கிரன் குடுக்க ரெடியா இருக்கிறாரு. சுக்கிரனுக்கான ஆண்டு ரிஷபத்துக்கான ஆண்டு இது.